வெல்கம் வியூவர்ஸ், நான் உங்க ஜெயரஸ். பக்கத்து வீட்டு ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லாதது பொல்லாததுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் புரணி. இந்த விஷயத்த லேடிஸ் உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது இப்போதான் தெரிய வருது. சரி, வாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான், சைரா பானு பல வருஷமா சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்ந்துட்டு இருந்த தம்பதிகள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி வாழ்ந்துட்டு இருக்க தம்பதிகளுக்கு இடையே என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யூகிக்கிறது, அது அவங்களே தானே சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிடாம இப்போ சைரா பானு வெளியிட்ட ஒரு நியூஸ், நான் டிவோர்ஸ் வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. இந்த நியூஸை இவங்க கேட்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு அவங்க மனசுக்கு என்னென்ன தோணுதோ, இப்படியா இருக்குமோ, இல்லை அப்படியா இருக்குமோ, இல்லை இவர் ஒருவேளை அந்த பொண்ணை வச்சிருப்பாரு, அதனாலதான் இவங்க சைரா பானு இவரை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, சைரா பானுட்டே இவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது ஏஆர் ரஹ்மான், அதனாலதான் சைரா பானு இவரை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளாவே ஆகாம தாங்க இருந்துச்சு, நிறைய பிரச்சனை, பண ரீதியா நிறைய பிரச்சனை இருந்துச்சு, இவங்களுக்கு பிடிக்காம தான் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப். எப்பா இப்படி பேசி 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 நல்லா இருக்கிற குடும்பத்தை நார் அடிச்சிருவாங்க போல தெரியுது நம்ம சோசியல் மீடியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும். சைரா பானு ஏஆர் ரஹ்மான டைவோர்ஸ் பண்றதுக்கு அவங்க மனசுல ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்குது. அவங்கவுங்க ஒரு கதை கட்டி விட்டுக்கிட்டு இதுக்காக தான் அவங்க டிவோர்ஸ் பண்றாங்க, அதுக்காக தான் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத கதையெல்லாம் புது புது கதையெல்லாம் உருவாக்கி ஒருவேளை சைரா பானு ஏஆர் ரஹ்மானு இவங்க சொல்ற விஷயத்துக்காகவே டைவோர்ஸ் பண்ணிடுவாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு அசிங்கமா நம்ம யூடியூபர்ஸ் பேசுறாங்க. தப்பு நம்ம யூடியூபர்ஸ் மேல இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம யூடியூபர்ஸ் சார்பில் நான் அக்செப்ட் பண்ணுறேன், நம்ம யூடியூபர்ஸ் மேலே தவறு இருந்திருக்கு, எங்களை மன்னிச்சிடுங்க சைரா பானு மேம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார், எங்களை ரொம்ப மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை நாங்கள் இன்னும் ஃபியூச்சரில் நடக்காதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். ரீசெண்டாக சைரா பானு மேம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவுக்கு. இப்போவும் அவங்க இந்த ரீசனை எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த ரீசனை நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரைவேட்டாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், நம்ம இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், ஏஆர் ரஹ்மானுக்கும் நம்மளுக்கு மட்டும் இது தெரியட்டும், நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு நம்ம ஃபியூச்சரில் கிளியர் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க மனசு நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப தன்னுடைய கணவரை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவேட்டாக அவங்க வச்சுட்டு இருந்த அந்த மனசில் வச்சுட்டு இருந்த இந்த ரீசனை இவங்க இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சைரா பானு மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ பாம்பேல இருக்கேன், என்னுடைய உடல் நலம் சரியில்லை, என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதனால என்னால் ஏஆர் ரஹ்மான் கூட இப்போதைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நாங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஏஆர் ரஹ்மானுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் நோட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, சைரா பானு மேடமோட உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அதனால ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. எப்படிப்பட்ட லவ் பாருங்களேன். அதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு தனக்கு அப்படின்னோடனே தன்னுடைய கணவனுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, அவரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணணும்னு முன் வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இந்த விஷயத்துக்காக ஒரு டைவர்ஸ் சொன்ன ஒரு பெண்ணை போய்கிட்டு நம்ம அவதூறு, அவங்களுடைய ஃபேமிலியில் அவதூறு பரப்பக்கூடிய வண்ணம் அந்த ஒரு பொண்ணை ஏஆர் ரஹ்மான் அவர் வச்சிருக்காரு, கிசுல நம்ம கேள்விப்பட்டோம், அதனால தான் சைரா பானு ஏஆர் ரஹ்மானை டைவர்ஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நம்ம கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை கிளியரா தெரிஞ்சுக்கிடாம அதை சும்மா புறணியாவோ நம்ம எப்பவும் பரப்பி விடக்கூடாது அப்படின்றத நம்ம இது மூலியமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எல்லாம் வல்ல கடவுளை சைரா பானு அவங்களுடைய உடல் நலம் தேறி வர்றதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம், ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். இன்னொரு பதிவில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். ஹாண்டில் தான் பை ஃப்ரம் யுவர் ஜெயரஸ்.